ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத் குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான ஒரு சத்தான ரெசிபி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ராகியோட பயன்களோடு சேர்த்து அந்த ரெசிபி செய்முறையும் பார்த்துடலாம். ராகியை கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சத்தான தானியம். பல ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய வச்சுருக்குங்க. கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து, பிற ஊட்டச்சத்துன்னு ரொம்ப நிறையா ராகியில் பார்க்கலாம். எலும்புகளை வலுப்படுத்துறதுலேருந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுலேருந்து நிறைய நன்மைகள் நமக்கு ராகி மாவில் கிடைக்கும். ராகி மாவுங்கிறத விட ராகி அப்படிங்கிற தானியத்தில் கிடைக்குது. ராகி மாவில் நாம் இன்றைக்கி ஒரு லட்டு செஞ்சு, சத்தான லட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். ராகி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பாக்கெட் அப்படிங்கிறதுனால சலிக்காமல் அப்படியே நான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நம்ம வறுக்க போகிறோம். மினிமம் ஃப்ளேமில் நம்ம வச்சு வறுத்துக்கலாம். தீயை விடாமல் வறுக்கும்போது இதோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். வறுபட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது நல்ல அரோமா கிடைக்கும். நல்ல மாவோடு சேர்த்து நெய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது ஒரு மெத்தடு தாங்க. இது வதக்கும்போது எண்ணெயோ அல்லது நெய்யோ நம்ம ஆட் பண்ணும்போது மாவு நல்லா வறுபட்டு வேகுங்க. நல்லா வெந்துட்டால் எந்த ஒரு ரா ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் இடையில இப்போ நெய் சேர்த்துருக்கோம். நெய்யோடு சேர்த்து நம்ம வறுத்துட்டு இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். நல்லா வறுபட்டு அந்த நெய் இருக்கிற மாதிரியே தெரியாமல் மறுபடியும் பழையபடிக்கு அந்த மாவு உதிரியாக மாறணும். அந்தளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பக்கம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். அது கூடயே 4 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துட்டு, இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெடிக்கிற தருணத்தில் நம்ம இறக்கிட்டால் போதுங்க. நல்லாவே நறுமணத்தோடு வறுபட்டு நமக்கு கிடைச்சிடும். இதை வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம கேழ்வரகோட நன்மைகளை பார்க்கலாம். கேழ்வரகில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது. எலும்பு தேய்மானம் அடையாமல் நம்மளோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஒரு இன்க்ரீடியன்ஸும் இந்த ராகியில் கிடைக்கிதுங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் தோல், முடி, அதோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ராகி மாவை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பேசிக் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ராகியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இப்போது எள்ளும் ஏலக்காவும் நல்லா வதங்கி வறுபட்டு வந்த பிறகு அதோடையே ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது வறுக்கும்போது சூடாகிறதுனால மறுபடியும் ஆற வச்சு அரைக்கும்போது நல்லா ஃபைனாக நமக்கு தேவைப்படுற மாதிரி க்ரன்ச்சியாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். எள், நிலக்கடலை, ஏலக்காய் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு வெல்லம் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். கொஞ்சம் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எள், அந்த நிலக்கடலை, ஏலக்காய் ப்ளஸ் கொஞ்சம் போல் வெல்லம், அப்புறம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சம் மிக்ஸி ஜார் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம போட்டு ஃபஸ்ட் நம்ம பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது பல்ஸ் மோடில் அரைச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிலக்கடலை ரொம்பவே தூளாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வெல்லம் மாவோடு சேர்த்து அரைச்சாகணும். அதனால் அரைச்சிட்டோம். இப்போ அரைச்சி ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சாச்சு. அதே போலவே மீதி இருக்கிற மாவு, மறுபடியும் வெல்லம், அதை சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதே போலவே நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா வெல்லத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கேழ்வரகில் சத்து நிறையா இருக்குங்க. அதோட ஆற்றல் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பேசிக் ஃபுட்டு இந்த ராகியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் கொட்டியும் எனக்கு இடம் பத்தலை. அதனால் நான் மறுபடியும் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த பொருளெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, வெல்லம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் மறுபடியும் வெல்லத்தை தனியாக பாகு காய்ச்ச போகிறேன். ஆல்ரெடி ஒரு 200 கிராம் அளவுக்கு பவுடராக பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம். மீதி இருக்கிற ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நான்
ஒரு 200 மில்லி தண்ணி விட்டு கலக்கி ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது மண்ணோ தூசோ இருந்தால் அது ரொம்ப ஃபில்டராகி வெளியே வந்துடும். அது அந்தளவுக்கு மட்டும் கரைச்சா போதும். பாகு ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா கொதி வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தாலே அந்த பதம் போதுமானது. இப்போது வெல்லம் தண்ணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி பவுடரில் மேற்கொண்டு இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். ஆல்ரெடி மொத்தமாக இது வரைக்கும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சுட சுடவே இருக்கிற இந்த வெல்லம் தண்ணியையும் நம்ம இந்த தண்ணியில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நிறையா தண்ணி விட்டுட்டோம்னா சப்போஸ் குழ குழன்னு ஆகிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராமல் போயிடும். அதனால் கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி நம்ம ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நம்ம சூடு கை பிடிக்க முடியாது இல்லையா, அதனால் கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது கையில் பிடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஹீட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நமக்கு பத்தலை. ஸோ மீதி இருக்கிற அந்த தண்ணியையும் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓவராலாக எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது உருண்டை பிடிச்சோம்னா நம்மளோட ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதில் வந்து எள் இருக்குது, நிலக்கடலை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, வெல்லம் இருக்குது, ராகி மாவு இருக்குது. இத்தனையுமே நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் தரக்கூடிய பொருட்கள் தான். அதுவும் நேச்சுரலாக நமக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலோ கெமிக்கலோ இல்லாத ரெசிப்பியாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டெய்லியும் ஒரு உருண்டை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட்டான ஒரு விஷயம். மேற்கொண்டு இதில் நம்ம இன்னும் கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். பாதாம், முந்திரி, பிஸ்தா என்னென்னலாம் ட்ரை நட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ட்ரை நட்ஸும் கூட நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் போல் பாதாம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதுவும் ஒரு 200 கிராம் அளவுக்கு நிலக்கடலையும் மறுபடியும் நான் வந்து வடை சட்டியில் அதாவது கடாயில் போட்டு வறுபட்டுட்டு சூடு பண்ணி மறுபடியும் இது மிக்சியில் கொஞ்சம் போல் பல்ஸ் மோடில் நட்ஸ் வந்து நமக்கு வாய்க்கு கடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு தூள் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்ஸ்க்கும் வந்து நட்ஸ் கிடைக்கும்போது சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு, அரோமா, அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் பார்த்திங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஒரு பால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு மூட்டு வலி, மூட்டு பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் போயிடும். எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜங்க்ஸ் ஃபுட்டு வாங்கி தரதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சத்தான ரெசிபிகள் வீட்லேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த வெளியில் சாப்பிட்ற அந்த ஃபுட்டே பிடிக்காமல் போயிடும். நாம் கொடுக்குற இந்த சத்தானது அவங்களுக்கு புரியவும் செஞ்சிடும். நமக்கே இது வந்து ரொம்ப நல்லதுங்க. வயசான காலத்தில் அதாவது 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ராகி லட்டு ஒன்று சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து மூட்டு வலிலாம் வராமல் பார்த்துக்கலாம். எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். போன் வந்து டென்சிட்டி குறையாமல் பார்த்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும்போது ராகியில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்குங்க. ராகியை அவாய்ட் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப உடம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இதில் ராகியில் வந்து நிறைய பேர் வந்து களி, ராகி அடை, ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி இட்லி, ராகி புட்டு, ராகி மால்ட்டுன்னு நிறைய வெரைட்டியில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ராகி லட்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம். மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபுட்டில் எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் ராகியை நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இதே போலவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இந்த ராகியில் வேறு என்ன வெரைட்டி இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் டச் பண்ணி வச்சுடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.